பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பர ஒரு பொருளாலே என்று உந்தி பர என்பது பாடல். இந்த பாடலை இப்போ 4ஆம் ஆண்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் உந்தியார் எடுத்தேன். அதில் ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த 4ஆம் ஆண்டில் இருப்பாங்க. நான் 6 பேர் என்னமோ தான், அதில் 3 பேர் தான் வகுப்புக்கு வருவாங்க. அதில் ஒருத்தவங்க பர்மிஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க வச்சுங்களேன். அவங்கெல்லாம் இந்த உந்தியாரே நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க 45 பாட்டுமே. ஏன்னா ஷார்ட்டாக தானே இருக்குது, 45 பாடலையுமே மனப்பாடமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு அதில் இந்த பாடலை எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என் பெண்ணே உந்தி பரனார். பாருங்கள், இதுதான் உந்தி. அந்த பாடல் உந்தியார், அது பெண்கள் நோக்கி பாடக்கூடிய பாடல்ங்கிறது குறிப்பு இருக்குது பாருங்கள். அதில் என் பெண்ணே அப்படிங்கிறது இடைக்குறையாக என் பெண்ணேன்னு வந்திருக்கு. எனக்கு புரியுதுங்களா? என் பெண்ணேன்னு இருக்கணும். அதில் இன்னும் நகர ஒற்று இல்லாமல் என் பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். பழக்கம் என்னது நமக்கு? நம்ம தொடர்ந்து இருக்கிறது. ஆமாம், பிறவிக்கில் இருக்கிறது, நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கிறது தான் பழக்கம் நமக்கு. பழக்கம் தவிர பழகுவது அப்படின்னார். பழக்கத்தோடு இருக்கிறது, அதை தவிர்க்கிறதுக்கு பழகணும். இப்போ அது முக்கியம் இல்லையா? நம்ம ஏதோ ஒன்று பழகி கொண்டிருக்கிறோம், அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, அதை நீக்கிக் கொள்வதற்கு நாம் பழகணும். அதுவும் பழக்கத்தில் தான் வந்தாகணும். இப்போ ரெண்டுமே இப்போ பயிற்சியில் தான் வந்தாகணும். இப்போ குடி குடிச்சிட்டே இருக்கார் ஒருத்தர், மது பிரியருங்கிறாங்க. இப்போ அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க? அவருக்கும் அது ஒரு பயிற்சியை தான் கொடுத்தாகணும்ப்பாங்க. அங்கேயும் ஒன்றத்தை பழகினா தான் அது நிற்கும். இப்போ ஆகமத்தான். அதனால தான் ஒரு 21 நாள் நீங்கள் எதையாவது ஒன்று கண்டினியூட்டியாக செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பழகிடுங்கிறாங்க. 21 நாள் தொடர்ந்து ஜாக்கிங் போயிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஜாக்கிங் போகலாம். ஆனால் அதை நம்ம போக மாட்டோம். கண்டினியூட்டியாக நம்ம ஜாக்கிங் போக மாட்டோம், கண்டினியூவாக ஜிம்மு போக மாட்டோம், கண்டினியூட்டியாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். முக்கியமாக 45 நாள் அதே மாதிரி முக்கியமாக ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது நம்ம ஏதாவது ஒரு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும், அதில் செய்ய மாட்டோம் நம்ம. அப்போ பழக்கம் என்பது நம்ம ஆதி காலத்திலேருந்து நம்ம கூடவே இருக்கிறது யார் அப்படின்னா 2 பேர் கூட இருக்கிறாங்க. யார் யார்? இறைவனும் மலமும், ஆனாமலமும் கூட இருக்கு. ஆனாமலமும் கூட இருக்காங்க. இறைவனும் கூட தான் இருக்கார், ஆனாமலமும் கூட தான் இருக்குது. 2 பேருமே நம்ம கூட தான் இருக்காங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் இறைவனுக்குள்ளத்தான் நான் ஆனாமலம் இருக்குது, ஆனாமலத்துக்குள்ளே தான் நாம் பொதிந்து கிடக்கிறோம். விளக்கப்படுதுங்களா? அதனால தான் சிவஞான போதத்தில் சாமியோட பார்க்கும் பொழுது ஆணவமலம் சூன்யம்னு சொல்லும். சிவஞான போதம் அற்புதமான ஒரு கருத்து சொல்லும். சிவபெருமான் இருக்கார், அவரை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை. சிவபெருமானுக்கு மலம் சேராது, உயிருக்குத்தான் மலம் சேரும். ஆனால் மலமும் உயிரும் எங்கே தான் இருக்கு? சாமிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சாமி உயிர்களை நேரடியாக கருணை பண்ணுறார். ஆனால் சாமி நேராக உயிரை பார்க்க முடியும், ஆனால் உயிர் சாமியை நேராக பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? ஆணவமெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. ஆனால் சுவாமி நேரம் என்ன பண்ணுறாரு? உயிரில் பார்க்குற. ஆனால் சாமியை நான் பார்க்க முடியுது. எப்படி இருக்குன்னா, வீட்டில் அந்த ஒன் சைடு கண்ணாடி வச்சுருப்போம் தெரியுமா? வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் வெளில பார்க்கலாம் பகல் நேரத்தில் இல்லையா? பகல் நேரத்தில் நீங்கள் வெளிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து வெளில பார்த்தீங்கன்னா வெளில எனக்கு தான் தெரியும். விளக்கப்படுதுங்களா? அதே மாறிடுச்சுன்னா வெளிலேருந்து உள்ளே பார்த்தா தெரியும். அது ஒன் சைடு கண்ணாடின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா? கருப்பு கண்ணாடி வச்சுருப்பாங்க, டோர்லலாம் போட்டிருப்பாங்க. சன்ஃபிலிம் அது வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருட்டு பகுதியிலேருந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா தெரியும். இதுதான் அந்த கருத்து. ஆமாம் வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே பகலில் வெளியில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டு வெளிச்சத்தை பார்த்தா தெரியாது. அதே பகலில் இருட்டில் வீட்டில் லைட் போட்டு வச்சுருப்போம், வெளியில் இருட்டாக இருக்கும், அதனால் வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியும். அதனால தான் இரவு நேரத்தில் ஸ்க்ரீன் போட்டுக்கணும் வீட்டில். நான் பாட்டு லைட்டை போட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா வெளிலேருந்து எல்லாம் நிறுத்திட்டு இருக்கும். இந்த சன் ஃபிலிம் கூட கண்ணாடி வச்சிங்கன்னா சொல்கிறேன். கிட்டத்தட்ட அதுதான் சுவாமியோடைய பார்வையும் உயிர் மீது. ஏன்னா உயிர் இருக்குது, உயிர் ஆனமலத்தில் கவர் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே எதுக்குள்ளே தான் இருக்குது? சாமிக்குடைய வியாபகத்துக்குள்ளே தான் இருக்குது. சாமி நேரடியாக உயிரை பார்க்குற அனுகிரகம் பண்ணுறாரு, எந்த தடையும் ஆணவமலம் பண்ணலை. ஆனால் நாம் பார்க்குறதுக்கு ஆணவமலம் தடையாக இருக்குது. அப்போ சாமியை பொறுத்தளவுக்கு உயிர் ஆணவமலங்கிறது சூன்யம், இல்பொருள் போல. ஆனால் இல்பொருள் இல்லை, ஏன்னா நமக்கு உள்பொருள். அந்த வார்த்தையை அழகாக பயன்படுத்துவாங்க சிவஞான போதத்தில் படிக்கும்போது பார்க்கலாம். உள்பொருள், அது சூன்யம்ங்கிற வார்த்தை உரையில் காமிச்சிருப்பாங்க. அது சூன்யம். சாமியை பொறுத்தளவுக்கு மலம் என்பது என்னது? சூன்யம் போன்றது, இல்லாதது போல். ஆனால் இருக்கிற பொருள் தான். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சாமியும் நமக்கு கூட தான் இருக்கார், ஆனால் நாம் எதுக்குள்ளே இருக்கோம்? மலத்துக்குள்ளே இருக்கோம். மலத்துலேருந்து நம்ம நீக்கிறதுக்கு சாமி என்ன பண்ணுறாரு? இன்னும் 2 மலத்தை தான் கொடுத்துருக்கார்.
என்ன மலம் அது? கண்மமும் மாயையும். இது எப்படி சொல்கிறீங்க நீங்களா? கண்மமும் மாயைன்னு எப்படி சொல்கிறீங்க? கண்மமும் மாயைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். வகுப்பில் ஏற்கனவே நடத்தியிருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். அப்போ அதனால தான் சொல்ல முடியுது. இப்போ எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க வகுப்பு, அதுக்காக தான் கேட்குறலாம். கண்மமும் மாயை ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படிலாம் கேட்குறேன். படித்ததுனால தான் சொல்ல முடியும். அது தெரியலன்னா என்னன்னே தெரியாது நமக்கு. அதை வாய்ப்பாடு போல் இந்த பயிற்சி வகுப்பு நமக்கு அது அதை சொல்கிறது. படிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் அதை உங்களை கை கூடு வகுப்புங்கிறது. அப்போ கண்மம் மாயை என்கின்ற இரண்டு பொருளும். இப்போ கண்மம் மாயைக்கும் ஆணவ மலத்துக்கு என்ன வித்தியாசம்? ரைட், வெரி கரெக்டாக சொல்கிறீங்க. ஆணவமலத்தில் தன்மையை நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், கரெக்ட். ஆணவமலம் வெளிப்படுத்தி கொள்ளாது ஆவாரக சக்தியாக. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டால் கேட்குறேன் பார்த்துங்க. ஆணவமலத்துக்கும் மாயை கண்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. வெரி குட், வெரி குட். அதுதான் சரியான விடை. இது ரெண்டும் ஒளி பொருள். கண்மமும் மாயையும் ஒளி பொருள். மலமாகவே இருந்தாலும் ரெண்டும் என்ன பண்ணும்? நமக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்கும். உடலானது மாயை. இது நமக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குதுப்பா? உலகம் இருக்கிறது தெரியுதே, சாமி இருக்காருங்கிறது புரிந்து கொள்ள முடியுது, எல்லாம் தெரிகிறது. உடலுங்கிறது நம்ம கையில் இல்லைன்னா உயிருக்கு என்னது அறிவு எப்படி நிகழும்ப்பா? நிகழாது. கண்மங்கிறது அனுபவத்தினால நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. அது நமக்கு அனுபவத்தை தான் கொடுக்குது, ஒரு அனுபவம். அப்போ அது ஒளி பொருள், அது ரெண்டுமே. அதனால தான் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். மாயை பேசும் பொழுது விடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய விளக்கு போல் இரவு விளக்கு, பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம விளக்கு வச்சுக்கிறோம். அதுபோல் சூரியன் வர வரைக்கும் அந்த விளக்கு வச்சுருப்போம். சூரியன் வந்துட்டாருன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் அதை. அதுபோல் சிவருமான் வர வரைக்கும் உதவி பண்ணக்கூடியது இந்த உடலாகிய மாயை கண்மம். அப்படி தான் ரெண்டு ஒளிப்பொருள். ஏன்னா கண்மம் தான் மலம், ஆணவம் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறவன் இருக்கான். மாயை தான் மலம், ஆணவம் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறவன் இருக்கான். இது நீங்கள் சித்தியாரில் படிப்பீங்க. சித்தியார் வேறு ஏதாவது நூல்களை பார்க்கும்போது விளக்கம் உங்களுக்கு சொல்லித்தரேன் எங்கே இருக்குன்னு. சித்தியாரில் மலத்தை பற்றி ஆணவ மலம்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிற சாயத்து காட்டும் பொழுது எல்லாம் தான் ஏந்தது என்ன உயிருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது சித்தியாரில். பொல்லாத ஆணவம் நீங்குது இருக்குது. எல்லாம் கொடுக்கப்பட்டதற்காக, ஆணவம் நீங்குவதற்காகத்தான் கண்மமும் மாயம் வந்ததை தவிர்த்து உள்ளபடியே மாயையும் கண்மமும் உயிருக்கு என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ரெண்டுமே உள்ளபடியே ஹெல்ப்பர்ஸ், ரெண்டு பேருமே நமக்கு ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக உதவி பண்ணுறவங்க தான். ஆனால் விரிவில்லாத அறிவில்லாத என்ன பண்ணுறான்? மாயை தான் மலம், நீங்கள் வேண்டியதை என்னது தான்ட்டான்? மாயை தான்ட்டான். நீங்கள் வேண்டியதை கண்மம் தான்ட்டான். ரெண்டுத்துக்குமே வரதுக்கு காரணம் யார்? ஆணவ மலங்கிறது இருக்கிறதே அவனுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவனுக்கு ஆணவ மலம் மறைச்சிருக்கு வச்சுங்கப்போ இல்லையா? அதாவது சாமி ஆணவ மலம் இருக்குங்கிறத காட்டுற அளவுக்கு ஆகமத்தை படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு அவ்வளோப்பா. வேறு சாஸ்திரத்தை வேறு சபைகளை ஓதுறவன் வேதத்தை படிக்கிறவன் என்ன பண்ணுறான்? உயிருக்கு மலம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அது எல்லா எல்லாம் மாயைகளாம். இல்லை சில பேர் கண்மங்கிறான், ஆணவனும் இல்லவே இல்லைன்ட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு ஆழவளம் இருக்குப்பா. அதனால் எல்லாம் தான் ஏந்தது உயிருக்கு என் அப்படிங்கிற பாட்டில் சொல்கிறார். பொல்லாத ஆணவம்னு, பொல்லாத ஆணவம் நீங்குவதற்காக. அதெல்லாம் சரி, இதெல்லாம் சாஸ்திரம் தானே சார். புராணம் திருமுறையெல்லாம் ஓதுவேன். திருமுறையில் பெரிய புராணம் தொடங்கும் பொழுது ஆணவம் சொல்லி தான் சேக்கரார் சாமி சொல்கிறார். பெரிய புராணத்தில் 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 3வது பாடலில் 1வது பாட்டு, ஆமாம் 4வது பாடலில் 4வது பாடத்தில் இங்கேதன் நாமம் கூறில் அப்படிங்கிற பாடலில் பெரிய புராணத்துடைய பேரை சொல்லும் பொழுது உலகில் தங்கு இருள் 2னர். உலகத்தில் 2 இருட்டு இருக்குப்பா. ஒன்று என்ன? மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற இருள் ஒன்று, அது ஆணவம். ஏனை புற இருள்னர். புறத்தில் சாயந்தரம் சூரியன் முன்னோனே வராரே ஒரு இருட்டு, அந்த இருட்டு. 2வது மக்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ஆணவமாக இருட்டு. புற இருள் எப்போ போகும்? சூரியன் வந்தால் போயிடுவார். அப்போ அக இருளும் அதே போல் ஒரு சூரியன் வரணும் இல்லையா? அப்போ அகையிருளை நீக்கக்கூடிய செங்காதீரவன் போன்ற திருத்தொண்டர் புராணம் என்பாம்னர். விளக்கம் புரியுதுங்களா? திருத்தொண்டர் புராணத்து பேர் சொல்கிறார். எப்படி புறையிருளை நீக்குவதற்கு சூரியன் இருக்கார் இல்லையா, அதே போல் அகையிருள் நீக்க சூரியன் வேணுமா? நம்ம சார் வேணும். அப்போ அகையிருளை நீக்கக்கூடிய சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரியன் போன்ற செங்கதிரவன் போன்ற திருத்தொண்டர் புராணம்னர். அவர் அகையிருளை நீக்கக்கூடிய சிவபெருமான்னு சொல்லலை, அகையிருளை நீக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணன்ட்டார். இருப்போம் விளக்கம் புரியுதுங்களா? அப்போ திருத்தொண்டர் புராணங்கிறது யாரு தான்? சிவபெருமானே தான். பெரிய புராணங்கிறது என்னது தான்? சிவபெருமானை தான். எப்படி சாஸ்திரத்தை புராணத்தை வச்சுருக்காங்க பாருங்க. அதனால் பழக்கம் என்பது ஆதியிலேருந்து நம்ம கூட இருக்கக்கூடிய பொருள்களால் ஏற்படக்கூடிய தன்மை நமக்கு. அதனால் அதையே செய்து கொண்டிருப்போம் திரும்ப திரும்ப.
திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டிருப்பது என்ன? பிறவிக்கு வர்றது தான் இல்லையா? திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது என்ன? பிறவிக்கு வருவது. எத்தனை பிறவி எடுத்துக்கலாம் தெரியாது. கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம் அப்படின்னார் காலமேக புலவர். எல்லா கடவுளையும் நீ தான் ஏன் பெரியார், உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குன்னார். யார்கிட்ட நிறையா இருக்கா அவங்க தான் பெரியாள் உலகத்தில். படை அதிகமாக இருந்ததுன்னா பெரியாள், பணம் அதிகமாக இருந்ததுன்னா பெரியாள், காசு அதிகமாக இருந்தால் பெரியாள். அதுபோல் நீ நிறையா வச்சுருக்க. என்ன வச்சுருக்கன்னா பிறவி நிறையா வச்சுருக்கன்னார் திருமாலை பார்த்து. கண்ணபுரமாலே கடவுளிலும் நீ அதிகம், முன்பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லைன்னார். சிவருமான் ரொம்ப ஏழை அந்த விஷயத்தில். அவர் ஒரு பிறவி கூட இல்லை அவருக்கு அப்படிங்கிறாரு. என் பிறப்போ என்ன துளையாதேன்னார். உன்னோட நான் தான் பெரிய ஆளுகிறார் திருமாலை பார்த்து. இல்லையா? திருமாலோட பெரிய ஆள் யார்? உன்னோட பெரிய ஆள் யாரெல்லாம் தான்ட்டார். அவ்வளோதான். அப்போ நம்முடைய பிறப்பி என்ன தொலையாது. மாதா உதரம் வந்தால் வேதாவும் கை நொந்தாண்டார் பட்டினத்தடிகள். இல்லையா? பிரம்மா நம்ம உடம்பை செஞ்சு கொடுத்து கையை அவனுக்கு உடஞ்சி போச்சான். நம்மளை பெத்தெடுத்து அம்மாவுக்கு வயிறு வந்து போச்சுன்னார். யமனும் பார்த்து சிலைக்கிறான் அவளை பார்த்து. செத்து போய் கொண்டு போய் யமதூதர்கள் முன்னாடி யமன்ட்ட நிறுத்தினோடனே இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை அப்படின்னு யமன் கேப்பாள் நம்மளை பார்த்து. சாத்திரம் சொல்லுகிறது போற்றி போகிற இடையில இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படிமானா யமன் நம்மளை பார்த்து. இங்கே வாங்கிறத பார்த்தாலும் அங்கே வேற ஆக வேண்டியதாக இருக்குது இல்லையா? இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு சொல்லி இவர் செய்த செயலுக்கு தக்க செயலுறுத்துவீர்னு சொல்லி அவனை போய் நரகத்தில் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி அம்மா அனுப்புவான். தம் வெங்குருவேன் பால் காட்ட போற்றி போகிறேன் சொல்லுகிறது. அப்படி திரும்ப 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 நாம் பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பழக்கத்துலேருந்து எப்படி சார் தப்பி போகிறது? அப்போது இதில் மாட்டாத ஒருத்தர் நமக்கு வேணுமா இல்லையா துணை செய்கிறதுக்கு? நீ சொல்லக்கூடிய வார்த்தை மருந்து டாக்டர் பார்க்க போகிறோம். நீ சொல்லக்கூடிய தலைவலி மருந்து, வயிற்று வலி மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து எடுத்து தான் போட்டுக்கிட்டு என்ன சொல்ல இல்லை எனக்கு இருக்குது, நீ எதை நல்ல டாக்டரை பார்த்துருவான்னு சொன்னானா அவன் டாக்டரா? இல்லை இல்லையா? அப்போ நமக்கு யார் உதவி பண்ணக்கூடியவர்களோ, நம்முடைய துன்பம் யாருக்கு இல்லையோ, அந்த துன்பத்திற்கு ஆட்பாடாதவரோ அவர்கிட்ட தான் நாம் போய் என்ன பண்ணணும்? அதுக்கான சொல்யூஷனை வாங்கிக்கொள்ள வேண்டும். எடை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் அழுக்கு நீரித்தேன் பரம்பரனை பணியாது ஒழிமுதற் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோணோக்கம் ஆடாமோன்னு திருவாசகம் இல்லையா? என் பிறவி தாழை பறித்தவான்னர், பிறவி வேர் கிழங்குன்னர். முத்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படந்து அத்தி பழுத்ததென்று உந்தீபர. பின்னாடி வரப்போது ஒரு பாட்டு இதிலே அந்தீபரான்னு. அத்தி பழுத்ததென்று உந்தீபரன்னர். அது அருளென்னும் கத்தியால் அறுக்கணும்னு கலெக்டர்படியார் சொல்லும். அது அறுக்கிறதுக்கு என்ன கொடி? இப்படிலாம் அதை நீக்கிறதுக்கு யார்? அதில் மாட்டாத ஒரு இடத்துல வேணும். அதுதான் ஒரு பொருள்னர் இந்த பாடலை. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது. உழக்கிறதுனா என்ன? அங்கேயே சுற்றி கிடக்கிறதுன்னு அர்த்தம். பன்றி சேத்தில் கிடக்கிறது மாதிரி, அதில் எருமை சேத்தில் கிடக்கிறது மாதிரி, அதிலே திரும்பி திரும்பி பிறவியாகி அந்த குழியிலே சுற்றிட்டு இல்லாமல் ஒரு பொருளாலே என்று உந்தி பரனர். ஒரு பொருள் அருள். வெரி குட். அருள் என்கின்ற ஒரு பொருளால் நம்ம வெளியில் போகணும். அந்த அருளை எப்படி சார் பிடிக்கிறது? நமக்கு இங்கே எப்படி தெரியும் அந்த அருள் எங்கே வெளிப்பட்டு தோன்றுகிறது? அதுக்கு கலெக்டர்படியாருக்கு போகணும். கலெக்டர்படியார் விளக்கம் சொல்கிறார். அது யார்? நம்ம ஒரு பொருளுங்கிறது யார் என்பது கலெக்டர்படியாரில் சொல்லப்படக்கூடிய 6வது பாடல். யாருன்னு சொல்லுகிறார்? சாத்திரத்தை ஓதினோர்க்கு சற்குருவின் தன்வசனம் ஆத்திரத்தே வைத்தவளம் வந்துருமே ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்புன்னு கேட்டார். அப்போ அந்த ஒரு பொருள் யார்? சற்குருநாதன். குருநாதன் தான் நமக்கு அந்த ஒரு பொருளாக நம்முடைய பிறவிலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன் யார்? குருநாதன். அவர் தான் அருள்னு ஐயா சொன்னார். அதை சாஸ்திரத்தில் கேட்டிங்கன்னா அருள் உருன்னு சொல்லும். திருப்பயனில் படிச்சிங்க இல்லையா? அருள் உரு நிலை. அது யாரை பற்றி பேசுது அந்த அதிகாரம்? குருநாதரை பற்றி தான் பேசு. நம்ம எவ்வளவு தான் படித்தாலும் நமக்கு தெளிவு கிடைக்காது. ஆச்சாரியனுடைய ஒரு வாசகம் நமக்கு திருவாசகமாக அமை. பட்டினத்தடிகளுக்கு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க அப்படின்னாரு. அது வரைக்கும் அவருக்கு தெரியாதா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அவருக்கு போய் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியாது. அது வரைக்கும் தெரியாதமெல்லாம் இருக்கும் அவருக்குப்பா. இப்போ நமக்கு தான் தெரியாதா? நமக்கு தானே தெரியுது இப்போ. அப்புறம் ஏன் சார் நம்ம பட்டினத்தடிகளை போல் ஆகலை? ஏன்னா அவருக்கு அந்த வாசகம் குரு வாசகமாக வந்தது. அதான் வாசக தீட்சைன்னு. காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கேன்னு சொன்னது அவருடைய ஆச்சாரியனாக அருள் வெளிப்பாடாக வந்ததுனால அவர் துறவியானார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இங்கே பட்டக்கட்டையில் பகர்குருடு ஏகுது காணீர்னார். உடனே அவர் இறங்கி ஓடினாரே, நமக்கு ஓடுறோமா? அதை படிச்சுட்டு கூட ஓடலை இன்னும்.
வகுப்பு இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு தானே போகிறோம். அதனால் அப்படியே இந்த சாஸ்திரத்தை ஓதினாலும் ஆச்சாரியனுடைய வாசகம் ஒரு வாசகம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். சாஸ்திரத்தை ஓதினவருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரம்னா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நமக்கு திருவார்த்தையாக விளங்கி தோன்றும், அனைத்து விளங்கும்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? வசன மாத்திரம்னா சொன்ன மாத்திரத்தைன்னா அவ்வளவு கருணை ஆச்சாரியனுடைய தன்மை, அவ்வளோதான். குருநாதருடைய கருணை அப்படி இருக்குது. குருவாக வந்தோம்னா அப்படி பார்க்கணும். அதனால தான் குருநாதரையே சிவமாக பார்க்கணும். சிவருமானை விட ஒருபடி மேலே குருநாதர் என்று தான் நம்ம காட்டப்பட்டிருக்கிறது. ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும். தேசிகனுக்கு இழைத்த குற்றம் ஈசனே தீர்ப்பதன்றி தீர்ப்பது எவனோ அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. நீங்கள் சிவருமானுக்கு ஒரு குற்றத்தை செஞ்சால் கூட சரி பரவாயில்ல, போ சாமி எழுதி எந்த கருணையாளர் அதை கண்டுக்க மாட்டார், ஃபோன் ஆச்சாரியன் தீர்த்துருவார். ஆனால் ஆச்சாரியனுக்கு ஒன்று குற்றத்தை பண்ணிவிட்டோம்னா ஆச்சாரியனை இழிந்து பேசுகிறோம், மதிக்காமல் நடந்துக்கணும், அவருடைய சொல்ல மதிக்கலைன்னாக்க அது சிவருமானே மன்னிக்க மாட்டார். அது பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். சனத்குமார முனிவர் முதல்ல வைதிக சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறார். நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கார் இல்லையா சனத்குமாரர், நந்தியம்பெருமானுக்கு அடுத்து சனத்குமாரர் வரார். அவர் முதல்ல வைதிக சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறார். வேதத்தை ஓதுறார், வேத விஷயமாக பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி யோகத்தை அட்டாங்க யோகம் பயின்று கொண்டு கைலை மலை சாரல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிமித்தி கொண்டு இப்படி உட்காந்துருக்கார். அப்படி அப்போ அந்த வழியாக சாமி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு பார்வதி பரமேஸ்வரராக ரிஷபத்தில் வந்துட்டு இருக்கார். சாமி 18 கணங்களோடு கூட வரார், நந்தியம்பெருமான் கூட வரார். அப்போ எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காமல் அப்படியே யோகத்திலே அமர்ந்திருக்கிறார். நந்தியம்பெருமான் அதை பார்க்குறாரு. எம்பெருமான் வருகிறார், அப்படி யோக சித்தி செய்து என்ன சண்டை போகிற, பெருமானை ஏந்திரிச்சு நீ வணங்காமல் இப்படி நெட்டையாக அமர்ந்துடலையே, அதனால் நீ ஒட்டையாக போகணும் ஒட்டகமாக சமைச்சிட்டார். நந்தியம்பெருமான் வந்து சனத்குமார முனிவர் ஒட்டகமாக போனோம், ஒட்டகமாகிட்டார். ஒட்டகமாக போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்ச சனத்குமாரர் தன்னுடைய அப்பாவாகிய பிரம்மர்கிட்ட போய், மானசிக புத்திரனே, பிரம்மாவுடைய மானசிக புத்திரன் தான் சனத்குமாரர், அவர்கிட்ட கேட்கும்போது சிவருமான் தான்ப்பா எல்லாமே உலகத்தில், அவரை நம்ம வணங்கியிருக்கணும், வேறு வழி இல்லை, ஏதோ ஆகிப்போச்சு, நீ சிவருமானை நோக்கி தவம் பண்ணு, அவர் உனக்கு நல்லது செய்வார்னார். உடனே சிவருமான் நோக்கி அவர் காஞ்சிபுரத்தில் வந்து லிங்க சாபிச்சு வழிபாடு பண்ணுறார், ஒட்டகமாகவே வழிபாடு பண்ணுறார் கஷ்டப்பட்டு. சிவருமான் தோன்றுகிறார், என்னப்பா உனக்கு வேணும்னார். இதான் சாமி செய்கிற விளையாட்டு, அவருக்கு தெரியாதா, நான் கேட்குறேன் உனக்கு என்ன வேணும் என்னார். இது மாதிரி ஒட்டகமாக்கி ஒட்டிக்கு சாமி ஆக்கி விட்டார் நந்தியம்பெருமான். இவர் வழிகாட்டுக்கினார். ஐயோ எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தால் என்னால் தீர்த்த முடியும், என்னோட அடியவன் சபித்த சாபத்தை என்னால் தீர்க்க முடியாது, நந்திக்கிட்டே கேட்டுக்கொண்டார் சாமி. இப்போ நந்தியபெருமானத்துக்கு தவம் பண்ணி நந்தியபெருமான் தோன்றார். நந்தியபெருமான் சொன்னோடனே தான், நீ வைதிக வழியிலே வேத வழியில் சாமி வழிபாடு செய்து கொண்டதுனால தான் பெருமானுடைய பெருமை உனக்கு முழுமையாக தெரியவில்லை. நீ ஆகம வழியிலே புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமியை. அப்போ ஆகமம் தான் எல்லாவற்றிலும் சிவருமானே மேலானவனு உனக்கு காண்பிக்கும், அதெல்லாம் உனக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணுகிறேன் வான்னு சொல்லி தான் ஆகமத்தை உபதேசம் பண்ணி நம்ம பரம்பரையில் சேரார். அவர் நந்தியம்பெருமானுக்கு அடுத்தது சனத்குமார முனிவர், அவர் தான் சத்தியஞான தரிசனிக்கு, அவர் தான் பரஞ்சோதிக்கு, அவர் மேகண்டாருக்கு இந்த வழி வருகிறது. இந்த சரித்திரம் நம்ம காஞ்சி புராணத்தில் கிடைக்கிறது பார்ப்பதற்கு. அதனால் குருநாதன் சொன்னால், குருநாதன் எது சொல்லுவோம், சிவருமான் குருநாதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சிவருமான் காட்டுவார். சிவருமானுக்கு கூட நம்ம வழிபாடு பண்ணாமல் இருந்தால் கூட குருநாதர் மன்னிச்சுவார். ஆனால் குருநாதரை வழிபாடு பண்ணாமலோ அவமதிச்சாலோ சிவருமான் அதை நமக்கு மன்னிக்க மாட்டார். அதுதான் சாஸ்திரம். இந்த ஒரு வார்த்தையை நமக்கு நல்லது செய்யும். இதனால் மாத்திரத்தை வைத்தவளம் வந்தூருமே ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோன்னார். தாகம் இருக்கிறவனுக்கு தண்ணீரை குடிச்சு கடல் தண்ணியை குடித்தா அப்படி தாகம் தணியாதோ, அதுபோல் குருநாதனை அண்டி பழைக்காதவனுக்கு எவ்வளோ படித்தாலும் புத்தி ஏற்படாது என்பதைத்தான் இந்த சாப்பாட்டு சொல்கிறது. அதனால் இந்த ஒரு பொருள் என்பது என்னது, உழப்போது என்பனே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெறன்னு அந்த பழக்கத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் என்னது, குருநாதன் என்று அந்த பாடல் சொல்கிறது. அதோடு இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம்.